வணக்கம் மாணவர்களே. இன்று நம்ம 10th ஸ்டாண்டர்ட் Samacheer Kalvi மேத்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் 6ஐ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ல கார்ட்டீசியன் ப்ராடக்டின் 3 முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸை வெரிஃபை செய்ய சொல்லியிருக்காங்க. முதலில் கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டுள்ள a b c செட்ஸ் என்ன என்பதை கண்டுபிடிப்போம். முதலில் a equal q x belongs to w such that x is less than 2. இங்கே w என்பது whole numbers. 2க்கு குறைவான whole numbers என்னென்ன? 0 மற்றும் 1. அதனால் a equal 0, 1. அடுத்து b equal x belongs to n such that 1 is less than x and x is less than or equal to 4. அதாவது 1ஐ விட பெரியதும் 4க்கு சமம் அல்லது குறைவானதுமான natural numbers. அவை 2, 3, 4. எனவே b equal 2, 3, 4. அடுத்து c equal 3, 5. எனவே நம்மிடம் கிடைத்த செட்ஸ் a equal 0, 1, b equal 2, 3, 4, c equal 3, 5. இப்போது இந்த 3 செட்ஸை பயன்படுத்தி கொஸ்டின் 6ல கொடுக்கப்பட்டுள்ள 3 பார்ட்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வெரிஃபை பண்ணலாம். முதலில் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியை பார்ப்போம். அதற்கு பிறகு செகண்ட் ஐடென்டிட்டி மற்றும் தேர்ட் ஐடென்டிட்டியையும் சால்வ் பண்ணலாம். வாங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியிலிருந்து ஆரம்பிப்போம். ஐடென்டிட்டியை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்முடைய ஐடென்டிட்டி a கிராஸ் b யூனியன் c. முதலில் LHS கண்டுபிடிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள b ஈக்குவல்ஸ் 2, 3, 4 மற்றும் c ஈக்குவல்ஸ் 3, 5. முதலில் b யூனியன் c ஐ கண்டுபிடிக்க வேண்டியது. யூனியன் என்றால் இரண்டு செட்ஸிலும் இருக்கும் அனைத்து டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே b யூனியன் c ஈக்குவல்ஸ் 2, 3, 4, 5. இப்போது a கிராஸ் b யூனியன் c என்பது 0, 1 கிராஸ் 2, 3, 4, 5. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கும்போது முதல் செட்டில் இருக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இரண்டாவது செட்டில் இருக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுடனும் பேர் பண்ண வேண்டும். அதனால் நமக்கு கிடைப்பது 0n2, 0n3, 0n4, 0n5, 1n2, 1n3, 1n4, 1n5. இதுதான் நம்முடைய LHS. இப்போது RHS-ஐ கண்டுபிடிப்போம். முதலில் a கிராஸ் b. a கிராஸ் b ஈக்குவல்ஸ் 0, 1 கிராஸ் 2, 3, 4. அதனால் a கிராஸ் b 0n2, 0n4, 1n3, 1n4. அடுத்து a கிராஸ் c. a கிராஸ் c ஈக்குவல்ஸ் 0, 1 கிராஸ் 3, 5. எனவே a கிராஸ் c ஈக்குவல்ஸ் 0, 3, 0, 5, 1n3. இப்போது இந்த இரண்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ்க்கும் யூனியன் எடுக்க வேண்டும். அதாவது a கிராஸ் b யூனியன் a கிராஸ் c என்பது 0n2, 0n3, 0n4, 0n5, 1n2, 1n3, 1n4, 1n5. இப்போது கவனமாக பாருங்கள். LHSல கிடைத்த ஆர்டர்ட் பேர்ஸும் RHSல கிடைத்த ஆர்டர்ட் பேர்ஸும் எக்ஸாக்ட்லி சேம். எனவே LHS ஈக்குவல்ஸ் RHS. ஆகவே a cross b union c equals a cross c. Hence proved. Second identity-ஐ step by step பார்க்கலாம். நம்முடைய ஐடென்டிட்டி a times b plus c equals a plus b plus c. முதலில் LHS-ஐ கண்டுபிடிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள b equals 2, 3, 4 மற்றும் c equals 3, 5. இப்போது b intersection c-ஐ கண்டுபிடிக்க வேண்டியும். இன்டர்செக்ஷன் என்றால் இரண்டு செட்டிலும் காமனாயிருக்கும் எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். b-லில் 2, 3, 4 இருக்கிறது. c-லில் 3, 5 இருக்கிறது. இரண்டிலும் காமனாயிருக்கும் எலிமெண்ட் 3 மட்டும். எனவே b இன்டர்செக்ஷன் c ஈக்குவல்ஸ் 3. இப்போது a டைம்ஸ் b இன்டர்செக்ஷன் என்பது 0, 1 டைம்ஸ் 3. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தால் a டைம்ஸ் b இன்டர்செக்ஷன் c ஈக்குவல்ஸ் 0, 3, 1, 3. இதுதான் நம்முடைய LHS. இப்போது RHS-ஐ பார்க்கலாம். நாம் ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளோம். a டைம்ஸ் b ஈக்குவல்ஸ் 02, 03, 04, 12, 13, 14 மற்றும் a டைம்ஸ் c ஈக்குவல்ஸ் 03, 05, 15. இப்போது இந்த இரண்டு செட்டிலும் இன்டர்செக்ஷன் எடுக்க வேண்டும். அதாவது இரண்டு செட்டிலும் காமனாயிருக்கும் ஆர்டர்ட் பேர்ஸ் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே காமனாயிருக்கும் ஆர்டர்ட் பேர்ஸ் 03 மற்றும் 13. எனவே a டைம்ஸ் b plus a டைம்ஸ் c என்பது 03, 13. இப்போது LHS மற்றும் RHS-ஐ கம்பேர் பண்ணி பாருங்கள். LHS 03, 13, RHS 03, 13.
இரண்டுமே LHS equals RHS. ஆகவே A times B intersection A times C, hence proved. Third identity-ஐ step by step-ஆ பார்க்கலாம். நம்முடைய identity A union B times C equals A times C union B times C. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள sets A equals 0, 1, B equals 2, 3, 4, C equals 3, 5. முதலில் LHS-ஐ கண்டுபிடிப்போம். Step 1, find A union B. A equals 0, 1, B equals 2, 3, 4. Union என்றால் இரண்டு செட்ஸ்ல இருக்கும் அனைத்து டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே A union B equals 0, 1, 2, 3, 4. இப்போது A union B times C என்பது 0, 1, 2, 3, 4 times 3, 5. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கும்போது முதல் செட்டில் இருக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் Cயில் இருக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுடனும் பேர் பண்ண வேண்டும். அதனால் A union B times C என்பது 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. இதுதான் நம்முடைய LHS. இப்போது RHS-ஐ கண்டுபிடிப்போம். முதலில் A times C. A times C equals 0, 1 times 3, 5. எனவே A times C equals 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. அடுத்து B times C. B times C equals 2, 3, 4 times 3, 5. அதனால் B times C equals 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. இப்போது A times C மற்றும் B times C ஆகியவற்றின் யூனியன் எடுத்துக்கொள்வோம். அதாவது A and C union B times C என்பது 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5. இதுதான் நம்முடைய LHS. மற்றும் RHS-ஐ கம்பேர் பண்ணி பாருங்கள். இரண்டிலும் எக்ஸாக்ட்லி சேம் ஆர்டர்ட் பேர்ஸ் கிடைத்துள்ளன. எனவே LHS equals RHS. ஆகவே A union B times C equals A times C union B times C. Hence proved. Quick tip. இந்த மாணவர்களே, இப்போது exercise 1.1 question 6 இன் முழு குவிக் ரிவிஷனை பார்க்கலாம். இந்த questionல முக்கியமாக கொடுக்கப்பட்டுள்ள 3 ஐடென்டிட்டிஸை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Identity 1, A cross B uni cross C equal to A cross C. அதாவது முதலில் B மற்றும் C-ன் யூனியன் எடுத்துக்கொண்டு A-வுடன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கலாம். அதேபோல முதலில் A cross B மற்றும் A cross C கண்டுபிடித்து அவற்றின் யூனியன் எடுத்தாலும் அதே ஆன்சர் கிடைக்கும். Identity 2, A cross B union C equal to A cross B union C. இங்கே இன்டர்செக்ஷன் பயன்படுத்தப்படுகிறது. B மற்றும் Cல காமனா இருக்கும் எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கொண்டு A-வுடன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கலாம். அல்லது A cross B மற்றும் A cross C கண்டுபிடித்து அவற்றில் காமனா இருக்கும் ஆர்டர்ட் பேர்ஸை மட்டும் எடுத்துக்கொண்டாலும் அதே ஆன்சர் கிடைக்கும். Identity 3, A uni B cross C equal to B cross C. இங்கே முதலில் A மற்றும் B-ன் யூனியன் எடுத்துக்கொண்டு C-வுடன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கலாம். அல்லது A cross C மற்றும் B cross C கண்டுபிடித்து அவற்றின் யூனியன் எடுத்தாலும் அதே ஆன்சர் கிடைக்கும். டாட்டா. இப்போது 3 சிம்பிள்ஸை ஈஸியா நினைவில் வைத்துக் கொள்ளலாம். யூனியன் சிம்பிள் A யூனியனா. யூனியன் என்றால் இரண்டு செட்ல இருக்கும் எலிமெண்ட்ஸை கம்பைன் பண்ண வேண்டும். இன்டர்செக்ஷன் சிம்பிள். இன்டர்செக்ஷன் என்றால் இரண்டு செட்லும் காமனா இருக்கும் எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிராஸ் C. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கும்போது முதல் செட்ல இருந்து முதல் எலிமெண்ட்டையும் இரண்டாவது செட்ல இருந்து இரண்டாவது எலிமெண்ட்டையும் எடுத்துக்கொண்டு ஆர்டர்ட் பேர் உருவாக்க வேண்டும். எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? முதலில் ABC செட்டை கிளியர்லி ரைட் பண்ணுங்கள். அடுத்து LHS மற்றும் RHS இரண்டையும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணுங்கள். கடைசியில் இரண்டு சைட்ஸ்லும் கிடைத்த ஆர்டர்ட் பேர்ஸ் ஈக்குவல் என்பதை காட்டுங்கள். பிறகு ஹென்ஸ் ப்ரூவ்ட் என்று ஆன்சரை முடிக்க வேண்டும். டாட்டா. இந்த மாதிரி நீட்டா பிரசன்டேஷன் பண்ணினால் உங்கள் ஆன்சரை கரெக்ட் பண்ணுவதும் ஈஸியா இருக்கும். டாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் RYZ Eduworld-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 10th Samacheer மேத்ஸுக்கான இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ரேபிட் ரிவிஷன் மற்றும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோஸுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் குவார்ட்டர்லி எக்ஸாம் 2026.